சார் 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 பிடிங்க சார் அவனை தப்பிச்சு போகிறாங்க. பிடிங்க சார் பிடிங்க. சார் பார்த்து சார், முன்னாடி குழந்தைய வச்சுருங்க, பிடிங்க சார். ஐயோ சார். நர்ஸ் எந்திரிங்க, டைம் ஆச்சு. சரி கிளம்புறேங்க சார். ஹலோ சொல்லுங்கள் நர்ஸ். கௌதம் பேஷண்ட் ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் தானே? கேஸ் ஷீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, நான் ஈவினிங் ரவுண்ட் சொல்கிறேன். என்னாச்சு? வாங்க, அந்த காட்டுக்கோங்க, நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஒரு நிமிஷம் காட்டுங்க, உட்காருங்க. உங்கள் பேர் என்ன? விஷால். நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இது உங்களுக்கு எப்படி ஆச்சு? ஏன் உனக்கு தெரியாதா? நர்ஸ் நர்ஸ் நர்ஸ், என்னை ஏன் கட்டி போட்டு வச்சிருக்க? நான் ஒரு டாக்டர், நீ ஒரு கொலைகாரன். நீங்கள் ஏன் அவன் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க? அவன் ஒரு கொலைகாரன். காம் டவுன். ஒரு நிமிஷம் நாங்கள் சொல்கிறத கேளுங்க. நீ சொல்கிறத நான் ஏன்டா கேட்கணும்? கேட்டு தான் ஆகணும், நம்பி தான் ஆகணும். ஏன்னா நான் உங்கள் சைக்காட்டிஸ்ட். சைக்காட்டிஸ்டா? நீ டாக்டர்னா அப்போ நான் யாரா? ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. அட்லீஸ்ட் இந்த நியூஸ் பேப்பரையாச்சும் நம்புங்க. உங்கள் அக்கா பொண்ணு பல்லவி ஒன்றும் தொலைஞ்சு போகலை. உங்கள் அக்கா பொண்ணை கடத்திட்டு போனதே இவன் தான். அவன் கடத்திட்டு போன கார் ஆக்சிடென்ட் ஆகி உங்கள் அக்கா பொண்ணு பல்லவி அந்த இடத்துலேயே இறந்துட்டான். அடுத்த நாள் மீடியா ஃபுல்லாக இந்த நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. நீங்கள் நைட் டியூட்டி முடிச்சுட்டு கிளம்பும்போது அவன் உங்ககிட்ட தான் ஸ்டிச் போட வந்தான். நீங்கள் அவனை கொன்னுட்டீங்க. அந்த நியூஸ் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் உங்களை வந்து பார்க்கறதுக்குள்ள உங்களை யாரோ கட்டையால் மண்டையில் அடித்து நீங்கள் அங்கேயே மயங்கி இருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது உங்களுக்கு பல்லவி காணாமல் போன இன்சிடெண்ட், அன்னைக்கு அந்த கொலைகாரம் உங்ககிட்ட ஸ்டிச் போட்ட இன்சிடெண்ட், இது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு.
நாங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு ஞாபகமே வரல. அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி காணாமையும் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் எதுவுமே நடக்காத மாதிரி டாக்டராகவும் வருவீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு அன்னைக்கு மறந்து போன இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்த தான் அன்னைக்கு நடந்த மாதிரியே டாக்டர் ரீக்ரியேட் பண்ணார். டாக்டர் சார் வந்திருக்காரு, ஆனால் எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி வந்திருக்காரு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இன்னும் நீங்கள் நம்பலைன்னா இந்த ரிப்போர்ட்டை வேணால் கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் போய் சீஃப் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் என்னோட கேபினில் இருக்கேன். சரி சார். வானம் எங்கும் வர்ணஜாலம் எந்தன் மனம் நாடுதே. தேவதைகள் சேர்ந்து நின்று என் பெயரை பாடுதே. நேற்று நாளை வந்த ஐயோ, மறுபடியும் காணாமல் போயிட்டாரு. ஹலோ பாஸே, மதன் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சிட்டான். அப்படியா? நேராக அங்கே தான் வருவான். ஏய் சைலன்ஸ். அங்கே இருக்காதீங்க. சரி, நான் அண்ணன்கிட்ட சொல்கிறேன். அண்ணே அண்ணே, மதன் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சிட்டானாமாண்ணே. அவன் நேரம் எங்கே தாண்டா வருவான், முடிச்சிரு. சரிண்ணே. ஒரு வனப்பட்ட பூந்தார நீ ஒத்துக்கு வாடி நம்ம வட பக்கம் பல்லவி